அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி பிரெட் ஷவர்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து போன்லெஸ் கறி எடுத்துக்கோங்க, சிக்கன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு பவுலில் போட்டு ஒரு பாதி லெமனு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி தூள், தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், கஸ்தூரி மேத்தியும் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. தயிர் போட்டுக்கோங்க. தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம தயிர் கொஞ்சம் லூஸாக போட்டுட்டோம்னா பெரட்டி வைக்கும் போது தண்ணி விட்டுரும். இந்த மாதிரி கெட்டியாக போட்டிங்கன்னா நல்லா மசாலாலாம் நல்லா திக்காக அப்படியே பிடிச்சிக்கும். இது வந்து நான் வீட்டில் உர ஊற்றின தயிர் தான். இந்த தயிர் ரெசிபி வந்து என் வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதை நல்லா பெரட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த டிஷ் வந்து நான் நைட்டுக்கு தான் செய்கிறேன், அதனால் காலையிலே நான் வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம நைட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து தோசைக்கல்லில் ஆயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்து எடுங்க. இதெல்லாம் போட்டுட்டு பட்டர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், கருப்பாயிடக்கூடாது. இந்த மாதிரி செவந்து வரும்போது திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு கறிக்கொட்டையை நல்லா நெருப்பாக்கி இந்த சிக்கன் மேலே வச்சுருங்க. லைட்டாக ஆயில் ஊற்றிக்கங்க. அந்த புகையை வெளியே போக விடாமல் நம்ம வந்து மூடியை போட்டு மூடிடுவோம். அந்த புகை உள்ளே இருக்கட்டும். இப்போ வந்து வெஜிடபிள் பார்க்கலாம். முட்டைக்கோஸ், கேரட், குடமிளகா பொடியாக கட் பண்ணிடுங்க. ஒரு பவுலில் போட்டு லெமன் ஒரு அரைப்பழம் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள், உப்புத்தூளும் போட்டு லைட்டாக கலந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா புகையெல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த கறிக்கொட்டை எடுத்துருவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து கொத்து பரோட்டா போடுவாங்கள்ல கடையில், அந்த இதில் டம்ளரில் வச்சு கொத்துவாங்கள்ல, அதே மாதிரி நம்ம சிக்கனை கொத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த வெஜிடபிளில் போட்டுக்கலாம். இது எல்லாமே அதிலே போட்டுட்டு நம்ம மயோனீஸ் போட்டுக்கலாம். மயோனீஸ் வந்து வீட்டில் பண்ணது தான். இந்த மயோனீஸ் வந்து என் வீடியோவில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. என் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கோங்க. திக்காக இருக்கணும், தண்ணி ஆயிடக்கூடாது. அப்போ தான் ப்ரெட்டில் வைக்க கரெக்டாக இருக்கும். ப்ரெட்டை லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கெச்சப் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டப்பிங்கை வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை தடவி அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வைக்கும் போது வெண்ணெய் போட்டு நீங்கள் இந்த ரோஸ்ட்டு பண்ணி எடுத்திங்கன்னா ப்ரெட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.